ஹாய் ஆல். ஃபினான்ஷியல் பிளானிங்கினுடைய பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா தான் அது புரியும். இந்த பார்ட் 1 உங்களோட வீடியோனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் பிளானிங்குடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கரண்ட் சுச்சுவேஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் எப்படி கேட்டகரைஸ் பண்ணணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிவ்யூ அண்ட் அனலைசிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பட்ஜெட்டிங் பண்ணி எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் தேவைப்படுதுங்கிறத பற்றியும் பேசியிருந்தோம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது மேல் சொன்னது எல்லாமே அக்கௌண்டிங்கில் வரும். நம்ம எப்பயுமே ஒரு பணம் சம்பாதிக்கணும், செலவு பண்ணுறோன்னா அதை ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு அது என்ன வந்துட்டுருக்கு, என்ன போயிட்டுருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட் புக்கில் தான் எல்லாம் எழுதிட்டு இருப்போம். என்னுடைய அப்பாலாம் கூட இது மாதிரி தான் ரெகுலராக எழுதுவார். இந்த மாதிரி ஒரு காலம் இருக்கும், அதில் டேட்டு போட்டு சீரியல் நம்பர், இதில் என்ன வரவா செலவா, என்ன இன்கம், என்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டு வரவனுடைய அமௌண்ட்டு, செலவுடைய அமௌண்ட், பேலன்ஸ் அமௌண்ட் என்னங்கிறத நோட் பண்ணுவோம். அதாவது டைரி அல்லது நோட் புக்கில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தது. நானும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 1999லேருந்து 2003 வரலும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். பட் இது எப்படின்னா ஒரு அக்கௌண்டன்ட்டு எழுதுவார், அவர் கொண்டு போய் ஆடிட்டர் கொடுப்பார். ஆடிட்டருக்கு ஒரு டவுட் வரும், அது வந்ததுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கிளியரன்ஸுக்கு நம்மகிட்ட தான் வருவாங்க. அப்புறம் அடித்தல் திருத்தல்லாம் வரும், புதுசாக ஏதாவது மறந்துருப்பாங்க, மறுபடியும் ஆட் பண்ணணும். ஸோ இது மாதிரி பல சிரமங்களை சந்திச்சதுனால வேற ஏதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து சாஃப்ட்வேர் வழியாக ஏதாவது பண்ண முடியுமாங்கிறது யோசித்தேன். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் டிரான்சிஷன். இது ஆக்சுவலாக 1990s எல்லாம் வந்துச்சு, பட் நமக்கு எல்லாம் லேட்டாக தான் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸல் ஷீட்டில் ஸ்ப்ரெட் ஷீட்டில் போட்டு பார்க்கலான்னு ஒரு 15 டேஸ் பார்த்தோம். ஆனால் அது சரியாக ஒத்து வரல. ஏன்னா ஒரு சிம்பிளான கணக்கு, ஒரு வரவு ஒரு செலவு மட்டும் இருக்குது, மீதி இருக்குன்னா அது ஓகே. பட் இது மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்து உங்களுக்கு டேர்ன் ஓவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அது பண்ண முடியாது. ஸோ அதனால் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கிடைக்குமான்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிஸிங்கிற சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது எனக்கு ஒத்து வரல. அதுக்கப்புறம் டேலிங்கிறத சாஃப்ட்வேரை பயன்படுத்த ஆரம்பித்தேன். ஸோ நான் 2003லேருந்து இது வரல இந்த டேலி சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன் நான். ஸோ இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வந்தது. சாரல் அக்கௌண்ட்ஸு, ப்ராஃபிட் புக்ஸு, ஜோகோ புக்ஸு, அந்த மாதிரி குவிக் புக்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு எது வசதியாகப்படுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், அது ரெண்டும் சேர்ந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணால் அது பேசிக் பேலன்ஸ் ஷீட். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் அது ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆடிட்டர் நம்மளுடைய டேக்ஸ் எவ்வளோங்கிறத கம்ப்யூட் பண்ணுவாங்க. நம்ம எக்ஸம்ஷன்ஸ் என்ன இருக்குது, வேறு ஏதாவது செலவு இருக்கா, எல்லாம் பார்த்து நம்ம அதை டேக்ஸ் கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ இதனோட டேலியினுடைய ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ டேலியை நம்ம ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணோம். அதை சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது எஜுகேஷன் மோடில் இருக்கும். நீங்கள் ட்ரையல் வேணும்னா அதை பார்த்துக்கலாம். ஒரு ஃபியூ என்ட்ரிஸ் போட்டு பார்த்தா தெரியும் அதில் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கம்பெனின்னு இருக்குங்க, மேலே க்ரியேட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய கம்பெனி நேம் ஆர் உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் நேம், உங்களுடைய நேமு, உங்களுடைய அட்ரஸ் என்ன, எந்த ஃபினான்ஷியல் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கிறத என்ட்ரி போட்டு வந்தீங்கன்னா அந்த கம்பெனி சேவ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் கம்பெனி சேவ் ஆயிடுச்சுன்னா அதனுடைய ஃபீச்சர்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபீச்சர்ஸ் F11 அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் தான் நம்மளுடைய பேசிக்கு. ஸோ நம்ம பில் வைஸ் வேணாலும் பில் வைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பார்ட்டி இருக்குது, நீங்கள் டிஃப்ரெண்ட் பில்ஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க, அது ஒன்று ஒன்றா நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் பில்லுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் எது பேலன்ஸ் இருக்குது என்னங்கிறது. அது வேண்டாம்னா நீங்கள் நோன் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இன்வென்ட்ரி ஏதாவது இப்போ ப்ராடக்ட்ஸு சேல் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இன்வென்ட்ரி யூஸ் பண்ணலாம். எனக்கு தேவையில்லாதான் போடல. அதே மாதிரி டேக்ஸ், ஜிஎஸ்டி, டிடிஎஸ், இது எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும் உங்களுக்கு. ஆன்லைன் அக்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ பேசிக்கலி மெயின்டைன் அக்கௌண்ட்ஸுங்கிறது எஸ்ல இருக்கணும். இது ஒரு பேசிக்கான அக்கௌண்ட்டுக்கு இது போதும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே அடுத்தது லெஜர்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த டேலியினுடைய வீடியோ நான் ஆல்ரெடி 2013லேயே போட்டிருக்கேன். பட் இப்போ அந்த டேலி பிரைம் வந்துருச்சு. பட் பேசிக் கான்செப்ட் சேம். அதை கூட நீங்கள் போய் பார்க்கலாம்.
ஸோ என்னென்ன லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ப்ரீவியஸ் இயர்னுடைய பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். சைடில் இருக்கிறதெல்லாம் இன்கம் இருக்கும், இந்த சைடெலாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில் போட்டுக்கலாம், இதெல்லாம் நீங்கள் இன்கம் கேட்டகரியில் போட்டுக்கலாம். என்னென்ன லெட்ஜர்ஸ்னு இதில் இருக்கிற இண்டிவிஜுவல் எல்லா லெட்ஜரையும் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இது ஒன் டைம் அஃபேர் தான். ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும் லைபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ். ஸோ இதெல்லாமே அசெட்ஸில் வந்துடும், இதெல்லாம் லைபிலிட்டிஸில் வந்துடும். அந்த குரூப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்ச்சேஸ் அக்கௌண்ட் என்ன இருக்குது. இப்போ நான் மெடிசன் பர்ச்சேஸ்ன்னு போட்டிருக்கேன். அதேமாதிரி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம்னு இருக்குது. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல நீங்கள் இதில் வந்து நம்மளுடைய செலவு இன்கம் டேக்ஸில் எது இதெல்லாம் நம்ம செலவுன்னு காமிக்கலாமோ அதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் கொண்டாந்துக்கலாம். அதேமாதிரி இதில் டாக்ஸபிள் இன்கம்லாம் நீங்கள் டைரக்டில் கொண்டாந்துட்டு நான் டாக்ஸபிள் இன்கம்மை நீங்கள் இன்டைரக்ட் இன்கம்லாம் கொண்டாந்துடலாம். இப்போ சப்போஸ் கேபிட்டல் கெயின் இருக்குது, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்துடும். இப்போ ஒரு பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அக்ரிகல்ச்சர் இன்கம், அந்த மாதிரி டிவிடெண்ட் வருது, கிஃப்ட் எதாவது ரிசீவ் பண்ணால் அதுக்கும் டேக்ஸ் கிடையாது, அதெல்லாம் இன்டைரக்ட் இன்கமில் கொண்டாந்துடலாம். அதேமாதிரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கணக்கில் செலவில் காமிக்க முடியாது. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டுறீங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய எக்ஸ்பென்சஸில் வராது. ஸோ அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் மேலே டைரக்டில் வரும், மீதி இருக்கிறதுலாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வந்துடும். இப்போ டிடிஎஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வந்துடும். இது ஒரு தடவை நீங்கள் சும்மா தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா யார்ட்டையாவது ஒருத்தர் கேட்கலாம், இல்லை எல்லாமே வந்து டாலி ஹெல்ப்பில் இருக்குது அல்லது கூகுளில் இருக்குது. நான் இதுவரைலாம் ஆக்சுவலாக யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்டதே கிடையாது. ஆரம்பத்திலேருந்து எல்லாமே இன்டர்நெட்டில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். என்னென்ன லைபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதில் ஆடிட்டர் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா, டெலிஃபோன் சார்ஜஸ் எதாவது பேலன்ஸ் இருந்ததுன்னா, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர்ஸு, பிபிஎஃப் அக்கௌண்ட்டு, ஸோ என்னென்ன அசட்ஸ் இருக்குது, உங்களுடைய லேண்ட் என்ன இருக்குது, எல்லாமே இந்த அசட்ஸில் வந்துடும். கேஷு, பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அசட்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட் லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கிரியேட்டுங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ அதில் கிரியேட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதை எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில லெட்ஜர்ஸ் காமிக்கிறேன். இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு, ஸோ ஹெச்டிஎஃப்சி சேவிங்ஸ்னு கொடுக்குறேன். இதில் வந்து குரூப் இருக்கும், அதாவது அசட்ஸில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா குரூப் எல்லாம் வரும். இது டிஃபால்ட்டாகவே டேலியில் இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எக்ஸாம்பிள் இது வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸில் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இபி பில், இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி குரூப்பிங்கில் நீங்கள் அதை போட்டுவிட்டிங்கன்னா அது வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி இன்கம், டைரக்ட் இன்கம்னு இட்ஸ் டாக்ஸபிள் இன்கம். இப்போ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவுட் பேஷண்ட் இன்கம்னு போட்டிருக்கேன். ஸோ அது வந்து டைரக்ட் இன்கமில் வரும். இப்போ சப்போஸ் பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்ததுன்னா அது இன்டைரக்ட் இன்கமில் கொண்டு போய்க்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இதுக்கும் ஒன்று ஒன்று கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் பிபிஎஃப் அது வந்து இன்டைரக்ட் இன்கம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லா கம்பெனி கிரியேட் பண்ணிட்டீங்க, லெட்ஜர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை வந்து டெய்லி பண்ணுறது வவுச்சர் என்ட்ரி மட்டும்தான். ஸோ என்னென்ன வவுச்சர்ஸ் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட். பே பண்ணால் அந்த பேமெண்ட் ரிசிப்ட் யூஸ் பண்ணும். சப்போஸ் ரிசீவ் பண்ணுற அவுட் பேஷண்ட் இன்கம் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் இன்கம் எதனா ரிசிப்ட், சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் ஏதாவது நீங்கள் கூடவே ஷாப் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஆனால் தேவையில்லைன்னா விட்டுடலாம். கான்ட்ரா வவுச்சர்ஸ்ங்கிறது பேங்க்குக்கும் கேஷ் லெஜருக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், அதெல்லாம் நீ கான்ட்ரா வவுச்சர்ஸில் போடணும். சப்போஸ் பேங்க்கில் போய் கேஷை போடுறோம், பேங்க்லேருந்து கேஷ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கான்ட்ரா வவுச்சர்ஸில் வந்துடும். மீதி எல்லாமே ஜேர்னல் என்ட்ரிஸில் வந்துடும். இப்போ சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் பிபிஎஃப்ல ஆட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது நீங்கள் ஒன்ஸ் பழக பழக உங்களுக்கு தெரிஞ்சிடும். எது பேமெண்ட் ரெசிப்ட் அதில் வரலையோ மீதி எல்லாமே கான்ட்ராவில் வரலையோ மீதி எல்லாமே ஜேர்னல் என்ட்ரிஸில் வந்துடும். ஸோ இங்கே அதில் அதே மாதிரி கேட்வேல பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ்ன்னு இருக்கும். வவுச்சர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டிஃப்ரெண்ட் வவுச்சர்ஸ் நீங்கள் இது ஒன்று ஒன்றுக்கு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ பேமெண்ட்டுக்குன்னா F5, ரெசிப்ட்டுக்குன்னா F6. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வவுச்சருங்கிறது காமிக்கும், அதை எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வவுச்சர் வேணுங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சேல்ஸ் வவுச்சர்ஸ், பர்ச்சேஸ் வவுச்சர்ஸ் எல்லாமே வரும். அதர் வவுச்சர்ஸ் கிளிக் பண்ணி என்னென்ன இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இது பேமெண்ட் ஏதாவது பேமெண்ட் பண்ணணுன்னா பேமெண்ட்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெசிப்ட் வவுச்சர்ஸ், இப்போ என்ன ரெசிப்ட் வருதோ அதெல்லாம் ரெசிப்ட் வவுச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி வவுச்சர்ஸ்லாம் கிரியேட் பண்ணிங்கன்னா இதுதான் பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டோட்டல் எவ்வளவு எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். இந்த கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளுடைய டாக்ஸபிள் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக தெரியும் நமக்கு. இப்போ சப்போஸ் ஒரு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட வருது,
எவ்ரி 3 மந்த்ஸ் வரும் உங்களுக்கு. ஜூன்ல வரும், செப்டம்பர்ல வரும், டிசம்பர்ல, மறுபடியும் மார்ச்ல. ஸோ அந்த டைம்ல நீங்க அட்வான்ஸ் கட்டும்போது இத பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிரும். இந்த வருஷம் நமக்கு இதுவரையும் எவ்வளோ டாக்ஸபிள் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு எக்ஸம்ஷன்ஸ் பேசிக்கா என்னங்கிறது தெரியும். நான் ஆக்சுவலா அது ஒரு தனியா ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு வச்சிருப்பேன். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்ட போட்டுட்டு எக்ஸம்ஷன் போக மீதி என்ன டாக்ஸ் அப்ராக்ஸிமேட்டா வரும்னு தெரிஞ்சு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டிக்கலாம். அதே மாரி இது பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு என்னென்ன அசெட்ஸ் எல்லாமே பேங்க் அக்கவுண்ட், கேஷ் எல்லாமே எல்லா பேலன்ஸும் அட் எனி டைம் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா போதும் என்ட்ரி பண்றதுக்கு. அ அ அது வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். நான் எப்படி பண்றேன்னா, இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இப்போ அவுட் பேஷண்ட்ல இருக்காங்கன்னா, டெய்லி நெறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அந்த பில்லிங்லாம் தனியா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதனுடைய டோட்டல் எடுத்து நான் இங்க போட்டுக்குவேன். இப்போ இன்பேஷண்ட் என்ன வருது, மெடிக்கல்ஸ்ல என்ன சேல்ஸ் ஆயிருக்கு. அந்த மாரி உங்களுக்கு எது வேணாலும் இதுல இன்கம்ல குடுத்துக்கலாம். இப்போ வேற ஒரு பிசினஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, அந்த பிசினஸ்னுடைய இன்கம் என்னங்கிறது இன்கம் மட்டும் இதுல போட்டுட்டீங்கன்னா, உங்களுடைய எல்லாமே தெரிஞ்சிரும் இதுல. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறது எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி டே நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி எவ்வளோ கம்பெனிஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8, 9 இருக்கும். எல்லாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல அப்பாது, அம்மாது எல்லாத்துக்குமே இருக்கும். அது மாதிரி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டேலிய பொறுத்தவரையிலும் எப்படின்னா, நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் கத்துக்கிறதுக்கு. அப்படி இல்லன்னா நீங்க யாராவது டேலி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டீங்கன்னா கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் என்ட்ரி போடுறது நீங்களே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பெட்டர். ஏன்னா அக்கவுண்ட் போட்டா நமக்கு என்ன பண்ணியிருக்காருங்களே தெரியாது நமக்கு. சப்போஸ் அந்த மாரி நம்மளால டைம் இல்ல, அ ஒரு 10 மினிட்ஸ் கூட நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்க அவங்ககிட்ட பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு மானிட்டர் பண்ணிக்கலாம். நீங்க போட்டதெல்லாம் கரெக்ட்டா அப்படின்ட்டு. அப்பதான் தெரியும் அவருக்கு என்ன கேஷ் பேலன்ஸ் இருக்கு, பேங்க்ல கரெக்ட்டா போட்டிருக்காங்களா இல்லையா? ஸோ இன்னைக்கு என்ன கேஷ் போட போறாங்க அது தெரியும். அதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல சில பேர் நானு கேள்விப்படுறேன் நானு, ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட கொண்டு போய் நம்ம ஒரு ஆடிட்டர்ட்ட குடுத்துட்டோம்னா, அந்த இதுல என்ன பணம் போட்டிருக்காங்க, என்ன எடுத்திருக்காங்க, அத வச்சு இன்கமையும், எக்ஸ்பென்சஸையும் பண்ணிட்டு டாக்ஸ ஃபைல் பண்றாங்கன்னு, அந்த மாரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. என்ன வருதோ அத அப்படியே எழுத ஆரம்பிங்க. ஸோ அதே மாரி இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் வந்து வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது பல சமயத்துல தப்பு ஃபர்ஸ்ட்டு விட்டுட்டோம் அப்படின்னா, பின்னால கொண்டு போய் நம்ம ஒரு பணத்த அக்குமுலேட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ லீகல் ரெக்வயர்மென்ட். அது மாரி ப்ரூஃப் ஆஃப் இன்கம். இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட்ட போய் ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க, ஒரு லேண்ட வாங்குறோம் அப்படின்னா, நீங்க ஒரு செக் குடுக்குறோம்னா, அதுக்கு ப்ரூஃப் காமிக்கணும். ஸோ அந்த இன்கம் ப்ரூஃப்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் வரும். அதே மாரி அந்த மாரி ஏதாவது மாட்டணும்னா பெனால்டீஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நீங்க மேபி ஒரு 70% ஆஃப் 80% ஆஃப் யுவர் அமௌண்ட் வந்து நீங்க டாக்ஸ கட்டுற மாரி வரும். இப்ப ரீஃபண்ட் இருந்தாலும் நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம். சப்போஸ் பேங்க்ல போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ் புடிச்சிருந்தாலும் அந்த ரீஃபண்ட்ஸ் வாங்கிக்கலாம். எல்லா லோன் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஐடி பேப்பர் கேட்பாங்க. ஸோ அதனால டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இப்போ விசாக்கு அப்ளை பண்ணுறோம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சப்போஸ் லாஸஸ் இருந்தால் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்ட்டிசிபேஷன் நேஷனல் பில்டிங். நம்ம டாக்ஸ் கட்டினா தான் நேஷன் வளரும் அப்படிங்கிறது அது இட்ஸ் அ ப்ரூவ்ட் ஒன். ஏன்னா அதை பற்றி நிறைய பேர் எதுக்காக நம்ம கொடுக்கணும், நமக்கு என்ன திரும்பி வருதுன்னு நினைப்போம். பட் இன்டைரக்டாக நம்ம அந்த பணத்தை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம குறிச்சிட்டு தான் இருப்போம். ஸோ அதனால இன்கம் டேக்ஸ் கட்டி எல்லாத்தையும் அக்கௌண்ட்டில் கொண்டாந்து அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, இது வெரி வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. ஹார்ட் காப்பி லெட்ஜர்ஸ் கிடையாது. அந்த கேஷ் புக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்ரி இயர் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக எடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு கூட நீங்கள் ஹார்ட் டிஸ்க் இருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த கம்பெனி வேணாலும் ஒரே டைமில் நீங்கள் 4, 5 கம்பெனி ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அது எனி என்ட்ரிஸ் கேன் பி டெலீட்டட், எடிட்டட். அதாவது ஒரு தப்பாக போட்டோன்னா போய் எடிட் பண்ணிக்கலாம். அடித்து திருத்தல்லாம் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீசலுக்கு ஒரு டீசல் போடுறோம். அந்த பில் என்ட்ரி போடுறதுக்கு மறந்துட்டோம். ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு அந்த பில்லு கிடைக்குதுன்னா கூட, அந்த டேட்டில் போய் நீங்கள் போட்டிங்கன்னா, வவுச்சர் நம்பர் எல்லாமே அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். அதே மாதிரி எல்லா ரிப்போர்ட்ஸும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஒவ்வொரு லெஜரில் என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட், ட்ரையல் பேலன்ஸ் எல்லாமே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங்கினுடைய ஸ்டெப் 1, அதாவது கரண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை எப்படி தெரிஞ்சுக்கணும், அதை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு அடுத்தது எமர்ஜென்சி ஃபண்டு ப்ரொடெக்ஷன் பிளானிங்லாம் எப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டில் தென், குட் பை.